வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவிங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாரம் ஒரு சூப்பரான பாடல், in the voices of the legendary SPB sir and S. Janaki ma, ஒரு லேண்ட்மார்க் சாங்குன்னு தான் சொல்லணும். அண்டு இந்த சாங்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணோம் மேப் பண்ணுறதுக்கு ஒரு ராகத்தோட. பட் we have been very very unsuccessful in our attempts தான் சொல்லணும். ஸோ இது ஒரு பியூர் கர்நாடிக் ராகத்துக்கு ஆட்ரிபியூட் பண்ண முடியாது. லெட்ஸ் பி வெரி கிளியர் அபவுட் தட். அண்ட் இதோட ஸ்கேல் வந்து இ, அதாவது 3 கட்டை. அண்ட் நம்ம வந்து 1 2 3 4 1 2 3 4 இந்த பார்லேயே தான் முழு சாங்கோட ரித்தமும் போகிறது. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இது வந்து ஒரு 90 to 92 பீட்ஸ் பெர் மினிட்டில் அந்த டெம்போவில் இந்த ஃபுல் சாங் ஓடின்னு. ஸோ ஒரு ஆவரேஜாக நம்ம வேர்ட்ஸை வந்து எந்த பேஸில் பாடுவோமோ அப்படி தான் போகிறது. எந்த ஒரு பெரிய ஹரியும் கிடையாது. ஸோ ஓப்பனிங் போர்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் அ பேங்கிங் ஆலாப். அண்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே it is a test of how much we assimilate and imbibe our music. ஏன்னா the major reason it's being sung by the legendary SPB sirங்கிறப்போ improvisationக்கு பஞ்சமே கிடையாது. And even if you watch his live performances across different stages, ஒரு இடத்துல பாடினா மாதிரி இன்னொரு இடத்துல அவர் பாடியே இருக்க மாட்டார். எஸ்பெஷலி இந்த பாடல் பல மேடைகளில் அவர் நமக்காக வழங்கியிருக்காரு. ஒன்றுத்த போல் இன்னொன்று இருக்காது. which only means we have the license to thrill. அண்ட் அழகாக இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அனுபவித்து பாடக்கூடிய ஒரு பாடல். ஸோ நம்ம வாய்ஸில் வந்து அந்த ஏக்கம், அந்த சந்தோஷம், ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே காட்டக்கூடிய அளவுக்கு வெரி எக்ஸ்பிரசிவ் சாங், எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆன் இமோஷன், அண்ட் வி நீட் டு கேப்சர் த மூட் ஆஃப் த சாங் பர்ஃபெக்ட்லி. ஸோ ஓப்பனிங் ஆலாப்பே ஒரு தெரிக்கிற ஆலாப் மேல் போர்ஷன் தான். ஸோ வாங்க பாடலுக்குள்ளே தொபக்கடியிருந்து குதிச்சிடலாம். இப்போ அந்த ஓப்பனிங் ஆலாப் எப்படி பாடுறதுன்னு நம்ம பிரித்து கற்றுக்கலாம். இதை வந்து 5 பிளாக்காக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல என்ன, த ஒரு சின்ன லாஃப், இது பிளாக் 1. அப்புறம் இந்த செகண்ட் வித் த விக்கல். அப்புறம் இந்த தேர்ட் பார்ட். அப்புறம் ஒரு மைல்ட் லாஃப், அது 4th பிளாக். அப்புறம் அந்த விக்கல் 5th பிளாக். ஸோ இவ்வளோதான். இதை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணாலே அந்த போர்ஷனை ரொம்ப சுலபமாக கையாள முடியும். ஸோ லெட் மீ ரிப்பீட் எப்படி வரும்னு. டோட்டலாக 5 பிளாக் இருக்குது. இந்த அது ஃபர்ஸ்ட் பிளாக், வெறுமனே அந்த தா ஓப்பனிங். அண்ட் அது முடியும் போது மறக்காமல் அந்த லாஃப் கொடுத்துடணும். ஸோ இந்த அண்ட் செகண்ட் இந்த ஸோ அந்த விக்கல் இஸ் த செகண்ட் பிளாக். இந்த மூணாவது பிளாக் இது. இந்த அந்த மைல்ட் லாஃப் அகேன். அண்ட் ஃபைனல் 5th பிளாக்.
ஸோ உதவிக்கல் 5th பிளாக்ல வரும். ஸோ இந்த போர்ஷன் கிளியராக இருக்கும் நம்புகிறேன். இதுக்கப்புறம் the music will start, then we jump right on to the பல்லவி. ஸோ இப்போ வாங்க இந்த பாட்டோட பல்லவி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே மேல் போர்ஷன்ஸ் தான், பல்லவி ஃபுல்லாகவே. அண்ட் ரொம்ப ரொம்ப அனுபவித்து நம்ம பாடணும். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். லைட்டாக, ஸோ ரொம்ப கர்நாடிக் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு பாடிட வேண்டாம். அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் that we all need to note with respect to the beginning தாளம், இது வந்து ஆன் த பீட் கிடையாது. திஸ் இஸ் ஆஃப்டர் த பீட். பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். இந்த லைனே 2 times வரப்போகுது. பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும். அந்த ரசிக்குமோ கொஞ்சம் அழுத்தி செகண்ட் டைமில் ஒரு சின்ன வேர்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பார் எஸ்பிவி சார். அதை நம்ம கவனித்து கேப்சர் பண்ணி பாடணும். ஸோ கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் வில் பி கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். அப்புறம் சோர்ந்த போது சேர்ந்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே உலகமே ஆடும் தன்னாலே. ரொம்ப அழகான வரிகள். ஸோ அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி சோர்வடைஞ்சால் நம்ம எப்படி இருப்போம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்ம அங்கே கொடுக்கணும். அண்ட் அந்த எக்ஸ்ப்ரெஷன் மூஞ்சியில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வாய்ஸ்லேயும் காமிக்கணும். ஸோ சோர்ந்த போது சேர்ந்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே உலகமே ஆடும் தன்னாலே. ஸோ உலகமே ஆடும் தன்னாலே அப்படியே படி இறங்கி வரா மாதிரி. தட் இஸ் த லேண்டிங் we need to achieve. அண்ட் இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த பல்லவியில் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த கிளைட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நம்ம இழுத்து பாடணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த பாட்டில் இருக்கிறது பூராவே கட் நோட்ஸ். ஸோ அதில் தான் இந்த பல்லவியோட பியூட்டியே அடங்கியிருக்கு. ஸோ எப்படி வருது பார்க்கலாம். சோர்ந்த போது கட், சேர்ந்த சுருதி கட், சொர்க்கலோகம் கட், காட்டுதிங்கே கட், உலகமே ஆடும் தன்னாலே. பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். அந்த போட்டு தான் முடியறதுக்குள்ளேயே த மியூசிக் வில் டேக் ஓவர். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம ரொம்ப நோட்டீஸ் பண்ணி க்ளீனாக கேப்சர் பண்ணி பாடணும். ஸோ இப்போ இந்த முழு பல்லவி நம்ம கற்றுட்டுருக்கோம். இதை ஒரு வாட்டி நான் ரெண்டர் பண்ணுறேன் ஃபார் யூ டு ஹாவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃப்ளோ. ஸோ எப்படி வருது? ஸோ முதல்ல முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆஃப்டர் த பீட், நாட் ஆன் த பீட். சமத்தில் இல்லை, இடம் தள்ளி இருக்குது. பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். சோர்ந்த போது சேர்ந்த சுருதி, அப்படி கொஞ்சம் ஒரு நக்கலோட அந்த சோர்ந்து போனப்போ அந்த சேர்ந்த சுருதி, அதான் சோர்ந்த போது சேர்ந்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே உலகமே ஆடும் தன்னாலே. பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டு. ஸோ அந்த மியூசிக் வில் டேக் ஓவர் ஆஃப்டர் தட். ஸோ இந்த பாட்டோட இன்னொரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா தி ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்.
இது வந்து அப்படியே பாட்டோட ஒன்றி போய் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள். அண்ட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு டேக் அவுட் த மியூசிக் அண்ட் சிங் த சாங். அதனால நீங்கள் இதை வந்து ரிப்பீட்டடாக லூப்பில் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களால் அந்த மியூசிக்கை வந்து உணர முடியும். அண்ட் கொஞ்ச நாளில் நீங்களுமே அப்படியே அந்த மியூசிக்கோடு ஒன்றி போயிடுவீங்கன்னு தான் சொல்லணும். தட்ஸ் வாட் த சாங் டஸ் டு யூ. அண்ட் டைனமிக்ஸுங்கிறது இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எஸ்பிபி சார் காமிச்சிருப்பார். அண்ட் ஒரு மேடைக்கும் இன்னொரு மேடைக்கும் அவர் ஒரே மாதிரி இந்த பாட்டை பாடினதே கிடையாது. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் சாங். ஸோ இந்த பல்லவி இப்போ நீங்கள் கற்றுண்டிங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே மேல் மட்டும்தான் பாடுவார். ஸோ ஃபீமேல் வந்து பல்லவியில் என்ட்ரியே கொடுக்கல. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். ஸோ இப்போ பல்லவி முடிஞ்சது, நம்ம சரணம்க்கு போகலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இப்போ நம்ம சரணம் 1க்கு மூவ் பண்ணலாம். சரணம் 1 மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ லைன் என்ன? காதல் பேசும் தாழம்பூவே ஓவியம் ஆனதே கைகள் மீது. ஸோ எப்படி பாட போகிறோம்? திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் விச் இஸ் நாட் ஆன் த பீட், திஸ் இஸ் ஆஃப்டர் த பீட். ஸோ எப்படி வருது? காதல் பேசும். ஸோ 1 2 1 2 1 2 1 2 3 4 பிளாக். 1 2 1 2 1 2 1 2 3. அதுதான் காதல் பேசும். 9 நோட் இருக்குது மொத்தம். 2 + 2 + 2 + 3. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன். அதுக்கப்புறம் தாழம்பூவே. ஸோ அந்த தாழம்பூவேல வந்து 1 2 1 2 1 2 3. ஸோ டோட்டலாக 16 வந்து முதலுக்கு 9 நோட்டும் அடுத்ததுக்கு 7 நோட்டாகவும் பிரிச்சிட்டார். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் 8 + 8 is 16, the composer has given 9 + 7 is 16. ஸோ லைன் எப்படி வருது? காதல் பேசும் தாழம்பூவே 1 2 1 2 1 2 3. ஸோ செகண்ட் டைமுக்கு 1 2 1 2 1 2 1 2 3ன்னு போயிடக்கூடாது. தட்ஸ் அ ட்ராப் விச் த கம்போசர் ஹேஸ் செட் ஃபார் அஸ். அதில் விழுந்துடக்கூடாது. ரைட்டா? ஸோ ஐ வில் சிங் த ஃபுல் லைன் அகெயின். காதல் பேசும் தாழம்பூவே ஓவியம் ஆனதே கைகள் மீது. அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த கைகள் மீது முடித்ததுக்கப்புறம் ஃபீமேல் லைன் வரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட லைன் வந்து பாடிடும் பூங்குயில் மார்பிலே ஆடுதே. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான். அகெயின் ஆஃப்டர் த பீட் பாடிடும் பூங்குயில் மார்பிலே ஆடுதே. இது முடித்த உடனே இம்மீடியட்டாக ஃபீமேலோட லைன் காதலே வாழ்கவே ஆயிரம் காலமே அவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நீதானே தலாட்டும் நிலவே பாட்டு தலைவன். ஸோ நீ 1 2 1 2 3 4 தா 1 2 1 2 3 4 நே 1 2 1 2 3 4 தாலாட்டும் நிலவே 1 2 3 4 5 6 7 8 9. அவ்வளோதான். ஸோ 1 2 1 2 3 4 1 2 1 2 3 4 1 2 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 பாட்டு தலைவன். அவ்வளோதான். ஸோ அந்த 1 2 1 2 3 4 நீதானே தாலாட்டும் நிலவே. இது சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுருந்தாலே இந்த லைனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெண்டர் பண்ண முடியும். அண்ட் இதோட அந்த சரணம் 1 will come to an end. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லேடி போர்ஷன்ஸ் தான் மெஜாரிட்டி. அண்ட் சரணம் 2ல் நமக்கு ரொம்ப ஒரு குட்டி போர்ஷன் தான் வரப்போகுது. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம்.
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ குவிக்லி சிங் த மேல் லைன்ஸ் அலோன் ஃப்ரம் சரணம் 1. ஸோ எங்கே ஆரம்பிக்கிறோம்? காதல் பேசும் தாழம்பூவே ஓவியம் மானதே கைகள் மீது, இது ஒரு போர்ஷன். அப்புறம் பாடிடும் பூங்குயில் மார்பிலே ஆடுதே, இது ரெண்டாவது. அண்ட் லாஸ்டா நீதானே தாலாட்டும் நிலவே பாட்டு தலைவன் அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு போயிடும். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். இப்போ நம்ம சரணம் 2ல் மேல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப குட்டி போர்ஷன் தான் இருக்குது. என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறமா ஊரை தூக்கம் சேம் 1 2 1 2 1 2 1 2 3 ஆளும்போது 1 2 1 2 1 2 3 பார்வைகள் பேசுதே பாவையோடு 1 2 1 2 1 2 1 2 3 இவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து கூரை தூக்கம், கூரை வீட்டுக்கு மேலே போடுற கூரை அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது கிடையாது. ஊரை தூக்கம் ஆளும்போது, அந்த தூக்கம் வந்து அந்த மொத்த ஊரே கண்ட்ரோல் பண்ணும் பொழுது பார்வைகள் வந்து அந்த பாவையோட பேசும். ஸோ ஊரை தூக்குங்கிறது தான் கரெக்டான யூசேஜ், நாட் கூரை தூக்கம். ஸோ ஒன் வெரி இம்பார்ட்டண்ட் கிளாரிஃபிகேஷன் விச் ஐ வாண்டட் டு ப்ரொவைட் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா ஃபீமேல் லைன் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஆசையின் மேடையில் நாடகம் ஆடலாம், இவ்வளோதான். தென் த ஃபீமேல் வில் சிங். அண்ட் நம்மளோட 2 போர்ஷன் நான் சொன்னது இவ்வளோதாங்க. ஸோ சரணம் 2 இஸ் அ வெரி வெரி ஹாப்பி சரணம் ஃபார் த மேல்ஸ். ரொம்ப ரிலேட்டிவ்லி ஒர்க் கம்மி தான் நமக்கு. ஸோ ஜாலியாக பாடலாம். அண்ட் இது முடித்ததுக்கப்புறம் அந்த பல்லவி ரிப்பீட் தான் வரப்போகிறது நமக்கு. ஸோ பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான், அங்கே ஒரு குட்டி லாஃப், பாடினால் பாட்டுத்தான் அது வரும். அது முடிச்சதுக்கப்புறம் சோர்ந்தபோது சேர்ந்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே, அது வந்து நமக்கு வராது. ஸோ சோர்ந்த போது சேர்ந்த சுருதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உலகமே ஆடும் தன்னாலே, அது நம்ம லைன். ஸோ வி வில் சிங் தட். ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டுங்கிறதுனால அந்த ஃப்ளோவில் பார்த்தாலே நமக்கு தெரியும். இட் ஆல்டர்னேட் பிட்வீன் த மேல் அண்ட் த ஃபீமேல். அண்ட் கடைசி வரி பாடி முடிக்க போகிறது மேல்ஸ், நம்ம தான் பாடி முடிப்போம். ஸோ வில் டூ கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான், finish. So I hope all the respective portions are clear. And டெஃபினட்டாக நீங்கள் தெரிக்க விட போகிறீங்கன்றதில் எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ கோ அஹெட், புட் யுவர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் அ ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ். ஹோப் யூ லைக் த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவ்விங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அதை செஞ்சுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.